வெல்கம் டு சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன். நம்முடைய சேனல்ல இருந்து அடுத்து நாங்க கொடுக்க போற ஆன்லைன் செக்ஷன் வர்ற 6th ஜூலை மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ண இருக்கிறோம். இந்த கோர்ஸ் உங்களுக்கு 2700 ருபீஸுக்கு நீங்க அவைல் பண்ணிக்க முடியும். டெய்லி ஈவினிங் 5 to 6:30 நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல அடுத்த 20 நாள்ல ஒரு கம்ப்ளீட் அக்கவுண்டிங் ப்ரொஃபஷனலா நீங்க உங்களுடைய கெரியரை நீங்க டெவலப் பண்ண முடியும். இந்த கோர்ஸ் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட், ஃப்ரீலான்சர் அக்கௌண்டன்ட், அவுட் சோர்சிங் அக்கௌண்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கான ஒரு கம்ப்ளீட் டுட்டோரியல்ஸா இந்த செஷன்ஸ் நாங்க பிளான் பண்ணியிருக்கோம். இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கக்கூடியவங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய ஆன்லைன் அட்மிஷன் ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணுங்க. எங்களுடைய அட்மிஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய குரீஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் சால்வ் பண்றோம். உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கேட்டுக்க முடியும். இந்த கோர்ஸ் ஒன்லி 2700 ருபீஸுக்கு நாங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம். இது எஃபெக்டிவான காஸ்ட் ப்ரைஸ். இது உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பென்சஸா உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். டேலியில் ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் உங்களுக்கு வேணும், டாக்ஸேஷனில் ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் உங்களுக்கு வேணும், உங்களுடைய கிளைண்ட்டை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு டேலியில் ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்டண்ட்டாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆன்லைன் செஷன் தான் இது. நீங்கள் அவாய்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு உங்களுடைய கெரியரை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு நல்ல ஒரு கோர்ஸாக உங்களுக்கு இருக்கும். இன்ட்ரெஸ்டட் இருக்கக்கூடியவங்க ஆன்லைன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அது டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதர்வைஸ் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்கொயரிஸ் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷனை நீங்கள் எடுத்துக்க முடியும். இந்த கோர்ஸ் டெய்லி ஈவினிங் 5 to 6:30 நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். இந்த டைம் உங்களுக்கு அவைலபிளாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய கன்வீனியன்ட் டைமை நீங்கள் கால் பண்ணி நீங்கள் எங்களுக்கு சொல்லலாம். அதன்படி உங்களுக்கான டைமிங்கை அலோகேட் பண்ணி உங்களுக்கான செஷன்ஸ் நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கோம். இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுற ஒவ்வொருத்தவங்களுக்கும் டெய்லி உங்களுடைய ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். இது உங்களுடைய ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காகவும் இருக்கும். இந்த ரெக்கார்டிங் செஷன்ஸை எனி டைம் நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும். இந்த கோர்ஸ் உங்களுக்கு ஒரு அன்லிமிட்டட் டைம் பேசிஸில் இந்த ரெக்கார்டிங் செஷன்ஸை நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். ஃபியூச்சரில் எந்த ஒரு ரெஃபரன்ஸுக்கும் இந்த ரெக்கார்டிங்ஸை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இப்போ தான் நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். காமர்ஸ் ஸ்டூடெண்ட் அண்ட் நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் கூட இந்த செஷனில் ஜாயின் பண்ணலாம். இதுக்கான செஷன்ஸ் உங்களுக்கு நோ அக்கௌண்டிங் பேக்ரவுண்ட் பேசிஸில் ஃப்ரம் த பிகினிங் அக்கௌண்ட்ஸோடைய பேசிக்ஸில் இருந்து தான் நாங்கள் இந்த கோர்ஸ் உங்களுக்கு கொடுப்போம். அதுக்காக நீங்கள் நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதர் கிராஜுவேட்ஸில் நீங்கள் இருக்கீங்க, ஆனால் அக்கௌண்ட்ஸில் உங்களுக்கான ஆஃபர் ரெகுலராக கிடச்சிக்கிட்டு இருக்கு, அல்லது உங்களுடைய ஒரு ஃப்ரெண்ட்ஸோடைய ஆர்கனைசேஷனில், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸோடைய ஆர்கனைசேஷனில், அல்லது உங்கள் சொந்த ஆர்கனைசேஷனில் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் உங்களுடைய சர்வீஸ் நீங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு அக்கௌண்ட்ஸில் அந்தளவுக்கு ஐடியா இல்லை அப்படிங்கிற பட்சத்துலையும் இந்த கோர்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாப் சீக்கர்ஸ், அக்கௌண்டன்ட், ஃப்ரீலான்சர்ஸ், பிஸ்னஸ் ஓனர், ஹோம் மேக்கர்ஸ், எந்த ஒரு ஏரியாவில் நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய பேக்ரவுண்ட்ஸ் வந்து நான் அக்கௌண்ட்ஸ் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் கூட கண்டிப்பாக இந்த கோர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு எஃபெக்டிவான நாலேஜ் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கோம். நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸோடைய எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நம்மளுடைய சேனல்ல இருந்து கிளியராக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதன்படி தான் உங்களுடைய ஒவ்வொரு செஷன்ஸும் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். டெய்லி நீங்கள் அட்டன் பண்ணுற செஷன்ஸில் உங்களுக்கு நாலேஜை வந்து பில்ட் பண்ணுறதுக்கான ஹோம்ஒர்க் அப்படிங்கிறத நாங்கள் கொடுப்போம், ஒர்க்கிங்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் கொடுப்போம். அதை டெய்லி பேசிஸில் மானிட்டர் பண்ணுவோம். நீங்கள் எந்த அளவுக்கு டே ஆன் டே க்ரோ ஆகுறீங்க அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து உங்களுடைய கெரியரை நாங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு, உங்களுடைய நாலேஜை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நாங்கள் கம்ப்ளீட் சப்போர்ட் அப்படிங்கிறது எங்கள் சைட்லேருந்து நாங்கள் எப்போவுமே கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்போம். கோர்ஸ் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோர்ஸ் கம்ப்ளீட் ஆனாலும் கூட உங்களுடைய ஒர்க்கிங் ஏரியாவில் என்னென்ன மாதிரியான டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்க முடியும். ஒரு அக்கௌண்டண்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, அதர்வைஸ் நீங்கள் உங்களுடைய கெரியரை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறீங்க, அதுக்கு உங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துலையும் நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கும்போது என்னென்ன மாதிரியான டாபிக்ஸ் நாங்கள் கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம கண்டினியூஸாக நம்ம பார்க்கலாம். இந்த செஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கோர்ஸோடைய டாபிக் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ந்து பாருங்கள்.
இதுல ஃபர்ஸ்ட் டே நம்ம வந்து பார்க்கக்கூடியது, அதாவது ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம என்னென்ன பார்க்க போறோம், என்னென்ன சாப்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தின கிளாரிட்டி உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் டே நம்ம பார்க்க போறது அக்கவுண்டிங் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிற இந்த சாப்டர் தான் நம்ம பார்க்க போறோம். அக்கவுண்ட்ஸ் உடைய பேசிஸ் நீங்க ப்ராப்பரா நீங்க லேர்ன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டே 2 நாள் உங்களுக்கு கம்ப்ளீட் அக்கவுண்டிங் ஃபண்டமெண்டல்ஸ் நாங்க வந்து உங்களுக்கு கொடுப்போம். இதுல ஒர்க்கிங்ஸ் அப்படிங்கிறதும் உங்களுக்கு இருக்கும். நீங்க ப்ராப்பரா ஒரு மேனுவல் அக்கவுண்ட்ஸ்ல எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நீங்க வந்து மீட் பண்ண போறீங்க, எந்தெந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், என்னென்ன மாதிரியான ரிப்போர்ட்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ண போறீங்க, அந்த ரிப்போர்ட்ஸ் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணப்படுது அப்படிங்கிற கம்ப்ளீட் நாலேஜ் உங்களுக்கு ஒரு 2 டேஸ்ல உங்களுக்கு கம்ப்ளீட்டா உங்களுக்கு தெரியும். அக்கவுண்ட்ஸ் உடைய பேக்ரவுண்ட் அண்ட் அக்கவுண்ட்ஸ் உடைய டெர்மினாலஜிஸ் எல்லாமே நீங்க ப்ராப்பரா லேர்ன் பண்ணி டேலியில் அதை எப்படி அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கிற லெவலுக்கு நீங்க டெவலப் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு சாப்டர் 2 உங்களுக்கு கண்டக்ட் பண்ணோம். ஸோ இதுல டேலி பிரைம் உங்களுக்கு கம்ப்ளீட்டா நாங்க எடுக்க போறோம். ஸோ இந்த செஷன்ஸ் வந்து ஓவரால் 8 டேஸ் நாங்க கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த 8 டேஸ்ல ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்டண்டா நீங்க டேலியில பினான்சியலா நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கு, பேசிக் இன்வென்ட்ரி நீங்க என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. மாஸ்டர் லெவல், டிரான்சாக்ஷன்ஸ் லெவல் அண்ட் அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கு, பேங்கிங் ஃபீச்சர்ஸ், டேட்டா நீங்க செக்யூரிட்டி பேசிஸ்ல எப்படி நீங்க மெயின்டைன் பண்ணணும், டேட்டாவுடைய ரிமோட் ஆக்சஸ் எப்படி நீங்க செட் பண்ண போறீங்க, டேட்டா சிங்க்ரனைசேஷன் அப்படின்னா என்ன. ஸோ இந்த மாதிரியான டெக்னிக்கல் வித் டேலி பிரைமோடைய ஃபினான்சியல் ஃபீச்சர்ஸ் அண்ட் இன்வென்ட்ரி ஃபீச்சர்ஸை உங்களுக்கு தேவையான ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பர்ட் லெவலுக்கு உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இது ஒரு 8 டேஸ் உங்களுக்கு டேலி பிரைம்ல ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நீங்க தெரிஞ்சுக்க போறது ஜிஎஸ்டி உடைய கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்ன இருக்கு, அஸ் எ டாக்ஸ் கன்சல்டண்டா அல்லது டாக்ஸ் அக்கௌண்டண்டா நீங்க ஜிஎஸ்டியில் என்னென்னா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க சாப்டர் 3ல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஒரு ஜிஎஸ்டி பில்லிங்ல இருந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்றது வரைக்கும் நீங்க ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது கேதர் பண்ண போறீங்க. ஒரு கம்ப்ளீட் ஜிஎஸ்டி நாலேஜ் உங்களுக்கு தியரிட்டிக்கலாகவும் டேலியில பேஸ் பண்ணி ஒரு டிஜிட்டல் பேசிஸ்லையும் நீங்க வந்து லேர்ன் பண்ண போறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஜிஎஸ்டி கம்ப்ளைண்ட்ஸோடைய நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிரும். சாப்டர் 4ல நீங்க தெரிஞ்சுக்கக்கூடியது டிடிஎஸ் அண்ட் இன்கம் டேக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்ன இருக்கு. ஐடியில் அதாவது இன்கம் டேக்ஸ்ல புதுசா ஒரு ஆக்ட் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 அப்படிங்கிற ஆக்ட் உங்களுக்கு வந்திருக்கு. இதுல டிடிஎஸ் உடைய ஃபார்ம்ஸ்ல அண்ட் சர்டிபிகேட்ல நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. அந்த சேஞ்சஸை டேலிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் 7.1ல இருந்து ஃபார்ம் 140 அண்ட் ஃபார்ம் 144 அப்படிங்கிற இந்த ஃபார்ம் உங்களுக்கு குவார்டர்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கான ஃபார்மா டேலியில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து டிடிஎஸ் நேச்சரில் இருக்கக்கூடிய என்டையர் நேச்சர் ஆஃப் பேமெண்ட்ஸும் வந்து டேலியில் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ஃபீச்சர்ஸை நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ண போகிறீங்க. டிடிஎஸ் ரிலேட்டடாக உங்களுடைய கிளைண்ட்டுக்கு நீங்கள் எந்த மாதிரி எல்லாம் சப்போர்ட் பண்ணலாம், டிடிஎஸ் ரிலேட்டடாக நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களுடைய கெரியரை கொண்டு போகிறதுக்கு இது ஒரு இனிஷியல் பாயிண்டா உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். டிடிஎஸ் அண்ட் இன்கம் டேக்ஸோட கம்ப்ளைண்ட்ஸ் ரிலேட்டடா நீங்க கம்ப்ளீட்டா நீங்க சாப்டர் 4ல நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து பேரோல் ப்ராசஸிங். இந்த பேரோல் ப்ராசஸிங்ல இஎஸ்ஐ, பிஎஃப் அண்ட் டிடிஎஸ் ரிலேட்டடா, அதாவது டிடிஎஸ் ஆன் சேலரி ரிலேட்டடாகவும் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஒரு ஆர்கனைசேஷன்ல இஎஸ்ஐ, பிஎஃப் இது எல்லாம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க என்னென்ன நாலேஜஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் எந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபைல் பண்ண போறாங்க, அஸ் எ ப்ரொஃபஷனல் அக்கௌண்டண்டா நீங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஒரு ஆர்கனைசேஷன்ல பேரோல் எப்படி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றது, இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ற ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க சேலரி ப்ராசஸிங் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. சாப்டர் 6ல நீங்க தெரிஞ்சுக்க போறது பேங்கிங் அண்ட் ரீகான்சிலேஷன். டேலியில் இ-கனெக்ட் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. ரிலீஸ் 6ல இருந்தே இந்த இ-கனெக்ட் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ரிலீஸ் 7.1ல 4 டிஃப்ரெண்ட் பேங்க்ஸோடைய இ-கனெக்டுக்கான ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த கம்ப்ளீட் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கு, ஸோ டேலியில் இருந்தபடியே நீங்கள் ஒரு இ-பேமெண்ட் ப்ராசஸ் நீங்க பண்ணணும், டேலியில் இருந்தபடியே பேங்கோடைய பேலன்ஸ் நீங்க செக் பண்ணணும், டேலியில் இருந்தபடியே ஸ்டேட்மெண்ட்டை நீங்க இம்போர்ட் பண்ணி அதுல நீங்க என்ட்ரிஸா நீங்க கன்வெர்ட் பண்ணணும்
பண்ணணும், அதாவது வவுச்சரா நீங்க கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல என்னென்ன ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலா உங்களுக்கு நாங்க இந்த செஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அஸ் அக்கௌண்டண்டா நீங்க ஒர்க் பண்ணாலும் சரி, ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸ்ல ஒரு டேட்டா என்ட்ரியா நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துலயும் சரி, அல்லது ஓன் கன்சல்டன்ட் ஆஃபீஸ் நீங்க ரன் பண்றீங்க, உங்களுடைய கிளைண்டோடைய டேட்டாவை நீங்க டேலியில ஃபீட் பண்ண போறீங்க அப்படிங்கிற பட்சத்துலயும் டேலியோடைய பேங்கிங் ஃபீச்சர்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும், எந்த அளவுக்கு எஃபெக்டிவா நீங்க ஒவ்வொரு என்ட்ரிஸையும் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் நீங்க டேலியில புக் பண்ண போறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். சாப்டர் 7ல நீங்க தெரிஞ்சுக்க போறது ஒரு அக்கவுண்ட்ஸை ஃபைனலைஸ் பண்றது எப்படி, ஒரு ஆடிட்டர்ஸ்க்கு நீங்க உங்களுடைய டேட்டாவை ஐடி ரிட்டர்னுக்காக நீங்க கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல எந்த மாதிரியான ஒர்க் உங்களுக்கு நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், அஸ் அக்கௌண்டன்டாவும் சரி, அஸ் கன்சல்டன்டாவும் சரி, ஃப்ரீலான்சர் அக்கௌண்டன்டாவும் சரி, நீங்க எந்த அளவுக்கு டேலியில நீங்க டேட்டாவை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபுல் சாப்டர்ஸ் உங்களுக்கு செப்பரேட்டா உங்களுக்கு கொடுக்கறது இருக்கும். இந்த ஃபைனலைசேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன்ல கம்ப்ளீட் பண்ண அக்கௌண்ட்ஸ்ல என்னென்ன மாதிரியான ஆடிட் செக் நம்ம பண்ணணும், எந்தெந்த டேட்டாவை நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும், என்னென்ன ரிப்போர்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், ஜிஎஸ்டி வைஸ், டிடிஎஸ் வைஸ், பேரோல் வைஸ் எந்த அளவுக்கு நீங்க என்ட்ரிஸை நீங்க கரெக்ட் பண்ணணும் அல்லது என்ட்ரிஸ் எப்படி ஆடிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் உங்களுக்கு சாப்டர் 7ல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. சாப்டர் 8ல நீங்க தெரிஞ்சுக்க போறது டாக்குமெண்டேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது தான் இது. அஸ் அக்கௌண்டண்டா நீங்க ஒர்க் பண்ணாலும் சரி, ஒரு டேட்டா என்ட்ரி அக்கௌண்டண்டா நீங்க ஒர்க் பண்றீங்க அல்லது டாக்ஸ் கன்சல்டண்டா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் உங்களுடைய கிளைண்ட் கிட்ட இருந்து நீங்க ரிசீவ் பண்ணணும், அந்த டாக்குமெண்ட்ஸை எப்படி நீங்க ஃபைல் பண்ண போறீங்க, எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் எந்தெந்த டைம்ல யாருக்கு நீங்க ப்ரொடியூஸ் பண்ண போறீங்க, அதை எத்தனை வருஷம் நீங்க பேக்கப் நீங்க மெயின்டைன் பண்ணணும், இதுக்கான ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் உங்களுக்கு சாப்டர் 8ல நாங்க உங்களுக்கு கொடுத்துருவோம். சாப்டர் 9ல நீங்க தெரிஞ்சுக்க போறது ஆடிட் ரெடினஸ். ஒரு டேட்டாவை ஒரு ஆனுவல் 1 இயருக்கான என்ட்ரிஸை எல்லாமே ஆடிட் ரெடினஸ்க்கு நீங்க எப்படி கொடுக்க போறீங்க, ஒரு டேட்டாவை நீங்க ஆடிட்டருக்கு எப்படி ஹேண்ட் ஓவர் பண்ண போறீங்க, அதுக்கான பேக்கப் ப்ராசஸ் என்ன, தென் 1 இயருக்கான டேட்டாவை எப்படி நீங்க டேலியில இருந்து தனியா நீங்க ஸ்பிளிட் பண்ண போறீங்க, ஆடிட்டிங் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் டேட்டாவை எப்படி நீங்க ரிசீவ் பண்ண போறீங்க, அதை எப்படி டேலியில ரீயூஸ் பண்ண போறீங்க, அதை பேஸ் பண்ணி எப்படி அடுத்த இயருக்கான அக்கௌண்ட்ஸை நீங்க மெயின்டைன் பண்ண போறீங்க, ஒரு கம்ப்ளீட்டட் ஆடிட்டோடைய டேட்டாவை எந்த அளவுக்கு நீங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கம்ப்ளீட் ஆடிட் ரெடினஸ் டேட்டா ப்ரிப்பரேஷனுக்கு உங்களுக்கு இந்த சாப்டர் 9ல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஃபைனலா நீங்க தெரிஞ்சுக்க போற சாப்டர் பிசினஸோடைய கம்யூனிகேஷன், இமெயில் ரைட்டிங் எப்படி நீங்க பண்ணணும், கிளைண்ட் எப்படி ஃபாலோ பண்ணணும், ரெக்யர்மெண்ட் எப்படி நீங்க கலெக்ட் பண்ண போறீங்க, கம்ப்ளைண்ட்ஸோடைய கேலண்டர்ஸ் என்னென்ன இருக்கு, அதாவது டிடிஎஸ் ரிலேட்டட் ரிட்டர்ன் ஃபைலிங்கான டியூ டேட்ஸ் என்ன, டிசிஎஸ் ரிலேட்டடுக்கான டியூ டேட்ஸ் என்ன, இஎஸ்ஐ இபிஎஃப் இதுக்கான டியூ டேட்ஸ் என்ன, 1 மந்த்ல எந்தெந்த டேட் ஒரு அக்கௌண்டன்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. தென் வாட்ஸ்அப் அண்ட் ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன்ஸ் என்னென்ன இருக்கு, அதை எப்படி நீங்க எஃபெக்டிவா நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் உங்களுக்கு சாப்டர் 10ல நாங்க கொடுப்போம். இந்த என்டையர் சிலபஸுமே உங்களுக்கு 20 டேஸ்ல உங்களுக்கு ப்ராப்பரா உங்களுக்கு நாங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம். ஆஃப்டர் 20 டேஸ் உங்களுடைய லைஃப்ல உங்களுடைய நாலேஜ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணும் இந்த செஷன். நீங்க 20 டேஸ் கண்டினியூஸா எங்களை ஃபாலோ பண்ணி நான் கொடுக்கக்கூடிய ஒர்க்கிங்ஸ், நான் கொடுக்கக்கூடிய சிலபஸை நீங்க ப்ராப்பரா நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா ஆஃப்டர் 20 டேஸ் மிகப்பெரிய ஒரு நாலேஜ்ல சேஞ்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அதை நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. இந்த கோர்ஸ் நீங்க மிஸ் பண்ணாம நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஒவ்வொரு டேஸும் கண்டிப்பா ஒரு எஃபெக்டிவான டேஸா நாங்க கன்வெர்ட் பண்ணி கொடுக்க ரெடியா இருக்கோம். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க உங்களுடைய கொரீஸ் நீங்க கேட்டுக்கலாம். அதர்வைஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை நீங்க கிளிக் பண்ணி உங்களுடைய என்கொயரி ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணுங்க. எங்களுடைய அட்மிஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நாங்க கால் பண்ணி உங்களுடைய என்கொயரி தான் நாங்க கிளியர் பண்ணுவோம். அதர்வைஸ் உங்களுக்கு கிளாரிட்டி ஏதாவது தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் கொடுப்போம். அது டைமிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கிளாரிட்டியாக இருந்தாலும் சரி, அதர்வைஸ் நீங்கள் செஷன்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும்,
தென் ப்ரீ லேர்னிங் பேசிஸில் நீங்கள் என்னென்ன மாதிரியான டூல்ஸ் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்கோம், அதை நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ண போகிறீங்க, ஆன்லைன் செஷன்ஸ் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி உங்களுடைய எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதர்வைஸ் என்கொயரி ஃபார்மை ஃபில் பண்ணியும் உங்களுடைய அட்மிஷனை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம செஷனில் பார்ப்போம்.